மலையாள திரையுலகில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய திலீப் பவானா வழக்கு குறித்து விரிவாக பார்ப்போம். இந்த வழக்கு நடிகை பவானா மேனன் கடத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை மையமாகக் கொண்டது. இது கேரளாவில் மட்டுமல்லாமல் இந்தியாவிலும் பெரும் பரபரத்தை ஏற்படுத்தியது. இந்த வழக்கு 2017 பிப்ரவரியில் வெளிச்சத்திற்கு வந்தது. நடிகை பவானா மேனன் ஓடும் வாகனத்தில் கடத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதே இதன் மையமாகும். இந்த சம்பவம் திரையுலகில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த சம்பவம் வீதி, பொறுப்புக்கூறல் மற்றும் தொழிலில் உள்ள பெண்களின் பாதுகாப்பு குறித்து பரவலான விவாதங்களை தூண்டியது. இது சமூகத்தில் பெண்களின் பாதுகாப்பு குறித்த கேள்விகளை எழுப்பியதுடன் திரையுலகில் உள்ள பெண்களின் நிலை குறித்தும் ஆழமான விவாதங்களுக்கு வழிவகுத்தது. பிப்ரவரி 2017 அன்று பவானா மேனன் ஓடும் வாகனத்தில் கடத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டார். இந்த கொடூரமான தாக்குதல் பதிவு செய்யப்பட்டது. இது வழக்கின் முக்கிய ஆதாரங்களில் ஒன்றாக மாறியது. இந்த சம்பவம் கேரளாவில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அவர் பின்னர் நடிகர் இயக்குனர் லால் வீட்டில் விடப்பட்டார். அதே நாளில் இந்த கொடூரமான சம்பவம் குறித்து புகார் பதிவு செய்யப்பட்டது. இது சட்ட நடவடிக்கைகளின் தொடக்கத்தை குறித்தது. போலீசார் 7 குற்றவாளிகளில் 3 கைது செய்தனர். அவர்களில் பல்சர் சுனியும் அடங்குவார். பல்சர் சுனி பல நடிகர்களுக்கு ஓட்டுநராக பணிபுரிந்தவர் என்பதால் இந்த கைது திரையுலகில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. 2017 ஏப்ரலில் பிரபல நடிகர் திலீப் கைது செய்யப்பட்டு இந்த சதித்திட்டத்தின் மூளையாக செயல்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டார். இந்த கைது மலையாள திரையுலகில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. பவானா தனது அப்போதைய மனைவி மஞ்சு வாரியரிடம் தனது கவ்யா மாதவருடனான உறவை பற்றி தெரிவித்ததால் பழிவாங்கும் நோக்கமே இதற்கு காரணம் என்று கூறப்பட்டது. இந்த குற்றச்சாட்டு வழக்கை மேலும் சிக்கலாக்கியது. 2017 நவம்பரில் தாக்கல் செய்யப்பட்ட துணை குற்றப்பத்திரிகையில் திலீப் உட்பட 12 பேர் குற்றம் சாட்டப்பட்டனர். மஞ்சு வாரியர் ஒரு முக்கிய சாட்சியாக பட்டியலிடப்பட்டார். இது வழக்கின் முக்கியத்துவத்தை மேலும் அதிகரித்தது. திலீப் தன்னை சிக்கவைக்கப்பட்டுள்ளார் என்பதை நிரூபிக்க பாலியல் வன்கொடுமை வீடியோவின் நகலை கோரிய அவரது கோரிக்கைகள் பல நீதிமன்றங்களால் நிராகரிக்கப்பட்டன. இந்த நிராகரிப்புகள் வழக்கின் போக்கை மேலும் சிக்கலாக்கின. வழக்கின் விசாரணை மார்ச் 2018 மாதம் தொடங்கியது. ஆனால் 2019 நவம்பரில் நிறுத்தப்பட்டது. இந்த நிறுத்தம் வழக்கின் முன்னேற்றத்தில் ஒரு பின்னடைவை ஏற்படுத்தியது. 2020 ஜனவரியில் திலீப் மற்றும் பிறருக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டன. அதே மாத இறுதியில் விசாரணை மீண்டும் தொடங்கியது. இது வழக்கின் அடுத்த கட்டத்தை குறித்தது. பல சாட்சிகள், முக்கிய நடிகர்கள் உட்பட பிறர் சாட்சிகளாக மாறினர். இது வழக்கில் மேலும் சிக்கல்களை ஏற்படுத்தியது. இந்த பிறர் சாட்சிகள் வழக்கின் நம்பகத்தன்மை குறித்து கேள்விகளை எழுப்பின. விசாரணை நீதிபதியை மாற்றக் கோரி பவானா தாக்கல் செய்த மனுக்கள் உயர் நீதிமன்றம் மற்றும் உச்ச நீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்டன. இந்த நிராகரிப்புகள் பவானாவின் போராட்டத்தை மேலும் கடினமாக்கின. 2021 டிசம்பரில் இயக்குனர் பாலச்சந்திர குமார் திலீப்புக்கு எதிராக வெடிகுண்டு போன்ற குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். இந்த குற்றச்சாட்டுகள் வழக்கின் போக்கை முற்றிலும் மாற்றியமைத்தன. அவர் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படுவதற்கு முன்பே தாக்குதலின் காட்சிகளை திலீப் வைத்திருந்ததாகவும் ஆடியோ கிளிப்களை வெளியிட்டதாகவும் கூறினார். இந்த புதிய ஆதாரங்கள் வழக்கின் முக்கியத்துவத்தை மேலும் அதிகரித்தன. இது திலீப்புக்கு எதிராக ஒரு புதிய முதல் தகவல் அறிக்கைக்கு வழிவகுத்தது மற்றும் விசாரணையை முடிக்க கால அவகாசம் கோரப்பட்டது. இந்த புதிய திருப்பம் வழக்கின் போக்கை மேலும் சிக்கலாக்கியது. 2022 ஜனவரியில் பவானா இன்ஸ்டாகிராமில் தனது அடையாளத்தையும் போராட்டத்தையும் பகிரங்கமாக வெளிப்படுத்தினார். இது அவருக்கு பரவலான ஆதரவை பெற்றுத் தந்ததுடன் சமூகத்தில் ஒரு பெரிய தாக்கத்தையும் ஏற்படுத்தியது. திலீப் பழிவாங்கும் நோக்கத்துடன் தாக்குதலை திட்டமிட்டதாக குற்றம் சாட்டப்பட்டார். ஆனால் அவர் தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை மறுத்தார். இந்த மறுப்புகள் வழக்கின் சிக்கலை மேலும் அதிகரித்தன. 2025 டிசம்பரில் எர்ணாகுளம் முதன்மை அமர்வு நீதிமன்றம் 6 குற்றவாளிகளை குற்றவாளிகள் என்று தீர்ப்பளித்தது. ஆனால் திலீப்பை விடுவித்தது. இந்த தீர்ப்பு பலருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது.
சதித்திட்டத்தில் அவரது பங்கை நிரூபிக்க அரசு தரப்பு தவறிவிட்டதாக நீதிமன்றம் கூறியது. இந்த முடிவு திலீப்பின் விடுதலைக்கு வழிவகுத்தது. பவானா தனது ஏமாற்றத்தை வெளிப்படுத்தினார், தவறாக கையாளப்பட்ட ஆதாரங்கள் மற்றும் விரோதமான நீதிமன்ற சூழல் காரணமாக முழுமையற்ற நீதி கிடைத்ததாக உணர்ந்தார். அவரது இந்த கருத்துக்கள் சமூகத்தில் பெரும் விவாதங்களை ஏற்படுத்தின. இந்த சம்பவம் ஒரு தொழில்துறை ஒற்றுமை கூட்டத்திற்கும் சினிமா கலெக்டிவ் இல் பெண்கள் அமைப்புக்கும் ஹேமா குழுவிற்கும் வழிவகுத்தது. இது திரையுலகில் பெண்களின் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தியது. பவானா வெளிப்படையாக பேசியதைத் தொடர்ந்து கேரள அரசு திரைப்படத்துறையில் பெண்களை பாதுகாக்க சட்டம் இயற்ற திட்டங்களை அறிவித்தது. இது ஒரு நேர்மறையான மாற்றத்திற்கான முதல் படியாக அமைந்தது. தீர்ப்புக்குப் பிறகு பவானா தீர்ப்பை விமர்சித்தார். சட்டத்தில் முன் சமமற்ற சிகிச்சை மற்றும் மெமரி கார்டை சட்டவிரோதமாக அணுகுவது போன்ற பிரச்சினைகளை எடுத்துரைத்தார். அவரது இந்த விமர்சனங்கள் வழக்கின் மீதான சந்தேகங்களை மேலும் அதிகரித்தன. கேரள அரசு திலீப்பின் விடுதலையை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய முடிவு செய்தது. இந்த முடிவு வழக்கின் அடுத்த கட்டத்தை குறித்தது. ஆதாரங்களை கையாளுதல், குறிப்பாக மெமரி கார்டு குறித்து கவலைகள் எழுப்பப்பட்டன. இந்த கவலைகள் வழக்கின் நம்பகத்தன்மை குறித்து கேள்விகளை எழுப்பின. விரோதமான நீதிமன்ற சூழல், சார்புடைய நீதிபதி, பிறழ் சாட்சிகள் மற்றும் விசாரணையை பாதிக்க முயற்சிகள் பற்றிய குற்றச்சாட்டுகள் தொடர்ந்தன. இந்த குற்றச்சாட்டுகள் வழக்கின் நியாயத்தன்மை குறித்து பெரும் சந்தேகங்களை ஏற்படுத்தின. நீதிமன்ற சூழலை காரணம் காட்டி 2 அரசு வழக்கறிஞர்கள் ராஜினாமா செய்தனர். இந்த ராஜினாமாக்கள் வழக்கின் சிக்கலை மேலும் அதிகரித்தன. இந்த வழக்கு பொது இடங்களிலும் செல்வாக்கு மிக்க தொழில்களிலும் பெண்களின் பாதுகாப்பு மற்றும் கண்ணியத்திற்கான தொடர்ச்சியான போராட்டத்தையும் நீதி தேடும் பாதிக்கப்பட்டவர்கள் எதிர்கொள்ளும் சவால்களையும் எடுத்துக் காட்டுகிறது. இது சமூகத்தில் பெண்களின் பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தியதுடன் நீதி அமைப்பின் மீதான நம்பிக்கையையும் கேள்விக்குள்ளாக்கியது.